இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சாதாரண கோவில் இல்லைங்க. ஸ்ரீரங்கத்துக்கே மூத்த கோயில், அதாவது ஸ்ரீரங்கத்துக்கும் முன்னாடியே உருவான ஒரு ஆதி ஸ்தலம் தான் இந்த திருவள்ளர புண்டரிகாட்ச பெருமாள் கோவில். நம்ம திருச்சியில இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கோவில் இருக்கு. சரி, ஏன் இது ஸ்ரீரங்கத்தை விட பழசுன்னு சொல்றோம்? ஸ்ரீரங்கத்தை ராமாயண காலத்துல விபீஷணன் கொண்டு வந்தார்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த திருவள்ளர கோவில கட்டினது யார் தெரியுமா? சாட்சாத் ராமபிரானோட மூதாதரையான சிபி சக்கரவர்த்தி. வெள்ளரைனா என்னன்னா ஒரு வெள்ளை குன்று அல்லது வெள்ளை பாறைன்னு அர்த்தம். ஒரு அழகான வெள்ளை பாறை மேல இந்த கோவில் இருக்கிறதால தான் இதுக்கு திருவள்ளர்னு பேர் வந்துச்சு. சரி, இங்க இருக்கிற பெருமாளுக்கு ஏன் புண்டரிகாட்சன்னு பேரு? வடமொழியில புண்டரிகாட்சன்னா தமிழ்ல செந்தாமரை கண்ணன்னு அர்த்தம். தாமரை மலர் மாதிரி கண்கள் கொண்ட பெருமாள் அவரு. இந்த கோவில்ல ஒரு செம்ம சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. இங்க பெருமாளை விட தாயாருக்கு தான் முக்கியத்துவம் அதிகம். கோவில்ல இருந்து சாமி வீதி உலா கிளம்புனா முதல்ல தாயார் தான் முன்னாடி போவாங்க, பெருமாள் அவங்களுக்கு பின்னாடி தான் வருவாரு. ஏன் இப்படின்னு ஒரு குட்டி பிளாஷ்பேக் பார்ப்போமா? வைகுண்டத்துல இருக்கும்போது மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்ட உங்களை விட எனக்கு அதிக முக்கியத்துவம் வேணும்னு கேக்குறாங்க. அதுக்கு பெருமாள் இத வைகுண்டத்துல தர முடியாது, ஆனா பூலோகத்துல தர முடியும்னு சொல்றாரு. அதனால தாயார் பூலோகத்துக்கு வந்து இந்த திருவள்ளரையில இருக்கிற ஒரு கிணத்துக்குள்ள உட்கார்ந்து தவம் பண்றாங்க. அவங்களோட தவத்துக்கு மெச்சிதான் இங்க தாயாருக்கு முதல் மரியாதை கிடைக்குது. சிபி சக்கரவர்த்தி ராஜா வட இந்தியாவில இருந்து தெற்கு நோக்கி வரும்போது இந்த காட்டு பகுதியில தங்குறாரு. அப்போ அங்க ஒரு பெரிய வெள்ளப்பன்றி உலாவுது. வீரர்கள் அதை துரத்த பாக்குறாங்க, ஆனா அது போக்கு காட்டி ஓடுது. கடைசியில அந்த பன்றி ஒரு வெள்ளை குன்று மேல இருக்கிற புத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. ராஜாவுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போதான் அங்க தவம் பண்ணிட்டு இருந்த மார்க்கண்டேய முனிவரை போய் பாக்குறாரு. மார்க்கண்டேய முனிவர் தான் சொல்றாரு, அப்பா, நீ பார்த்தது சாதாரண பன்றி இல்ல, அது சாட்சாத் விஷ்ணு பகவான் வராக அவதாரத்துல உனக்கு காட்சி கொடுத்திருக்காருன்னு. அப்புறம் முனிவர் சொன்னபடி ராஜா இங்க ஒரு பெரிய கோவிலை கட்டி பூஜைகள் பண்ண 3700 வைஷ்ணவர்களை கூட்டிட்டு வராரு. அதுல ஒருத்தர் இறந்து போக பெருமாளே ஒரு வைஷ்ணவர் வேஷத்துல வந்து அந்த இடத்தை நிரப்பி தொண்டு செய்றாரு. இந்த கோவிலோட ஸ்பெஷல் விஷயங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுயம்பு பெருமாள் அல்லது பிரயோக சக்கரம். புத்துல காமதேனுவோட பாலை ஊற்றி அபிஷேகம் பண்ணும்போது 4 கரங்களோட பெருமாள் சுயம்புவா வெளிவராரு. இங்க இருக்கிற சக்கரம் பிரயோக சக்கரம், அதாவது சண்டை போடுற ரெடியா வீசுற மாதிரி இருக்கும். 7 மூலவர்கள் உள்ள ஒரே கற்பகிரகத்துல 7 மூலவர்கள் இருக்காங்க. அதுலயும் ஆதிசேஷன் மனித ரூபத்துல நிக்கிற கோலத்துல இருக்கிறது இங்க மட்டும்தாங்க. தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா மொட்டை கோபுரம். கோவிலுக்குள்ள போகும்போது ஒரு பெரிய மொட்டை கோபுரம் இருக்கும். 12ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சு 800 வருஷமா இதை கட்டி முடிக்கவே முடியல. இப்பதான் திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திகா குளம், 4 மூளைக்கேணி. இது பல்லவர் காலத்து குளம். 4 பக்கமும் படிக்கட்டுகள் இருக்கும். ஆனா ஒரு படித்துறையில குளிக்கிறவங்கள மற்ற படித்துறையில இருக்கிறவங்க பார்க்கவே முடியாது. அப்பவே செம்ம இன்ஜினியரிங் டிசைனா இதை கட்டியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நாழி கேட்டான் வாசல். பெருமாள் வெளியே போயிட்டு லேட்டா வந்தா தாயார் வாசல்ல நிக்க வச்சு எங்க போயிட்டு வரீங்கன்னு கேட்பாங்களாம். அதுதான் இந்த வாசலோட பேரு. கடைசியா ஒரு சூப்பர் தகவல், நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு மேல போகும்போது யமலோகத்துல பல கேள்வி கேட்பாங்களாம். அதுல நாம எந்த புண்ணியமும் பண்ணலனாலும் கடைசியா ஒரு கேள்வி கேட்பாங்களாம், திருவள்ளர கோபுரத்தையாவது தூரத்துல இருந்து பாத்திருக்கியா அப்படின்னு. ஆமான்னு சொன்னா அந்த ஒரு புண்ணியத்துக்காகவே மோட்சம் கிடைக்குமா. அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த கோயிலுக்கு எல்லாரும் ஒரு தடவையாவது போயிட்டு வந்துருங்க.